This video is sponsored by BuyMode shopping app. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சேனலுக்கார பக்கம் வந்திருக்கோம். என்னுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய சின்ன சேனல் அது பக்கத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாழைத்தோப்பு இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கொக்கை பாருங்கள், மீன்களை கொண்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே நம்ம சேனல் பக்கத்தில் அப்படியே போய்க்கலாம். இப்போது நான் அந்த படி வழியாக மெதுவாக இறங்குறேன். இங்கே நிறைய மீன்கள் இருக்குது. தண்ணி வற்றிடுச்சு. எனக்கு லக்கு தான். எப்படியாச்சும் இந்த ஸ்பாட்டை நான் ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ண போகிறேன். எப்போனா நிறைய தண்ணி இதில் கம்மியாகும்போது இதில் ஈஸியாக நம்ம கை வச்சே மீன்கள் பிடிக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். பாசிகள் நிறைய இங்கே விழுந்துருக்கு. பாசிகள் நிறைய அப்படியே இருக்குது. பாசிகள்னால் அப்படியே வேர் போட்டு அப்படியே தண்ணியில் அப்படியே வளர்ந்துருக்கக்கூடிய பாசிகள் நிறைய இங்கே இருக்குது. இதில் தண்ணீர் ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு 2 days முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ரொம்ப கலங்கி இருந்துச்சு. மழை பெஞ்சதில் நிறைய தண்ணி அப்படியே குவிஞ்சு கலங்கி கிடந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே தெரியுதா மீன்கள் அப்படியே மேலே அந்த அழுக்குகளை எல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு போகுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நான் பிடிச்சிடணும். பக்கத்தில் ஒரு கொக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது நிறைய இங்கே அதனுடைய ஆகாரத்தை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகுது. ஆமாம், இங்கே உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் அதுதான் கொண்டு போகிறது. இங்கே பாருங்கள், அப்படியே இன்னொரு சைடு நம்ம பார்க்குறோம். தெளிவாக தெரியுது இந்த சைடு ஃபிஷ்ஷஸ் எல்லாம். இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இறங்கும்போது ரொம்பவே ஆபத்து நிறைந்த பிளேஸ். ஏன்னா நிறைய குப்பி முறிகள் இருக்கும். கிளாஸ் பாட்டில் எல்லாம் உடஞ்சி பீஸாக கிடக்கும். நம்ம காலில் குத்திரும். டக்குன்னு நம்ம கீழே இறங்கி நம்ம இங்கே போய் ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து தான் போகணும். யோசிச்சுன்னா பார்த்து நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். ரொம்பவே நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ரைட்டு தானுங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு சைடு பார்க்குறேன். இந்த சைடும் ஃபிஷ்ஷஸ், எங்கே பார்த்தாலும் ஃபிஷ்ஷஸ் தெரியுது. இந்த சைடு பாசிகள் கம்மியாக இருக்குது. பாசிகள் கொஞ்சம் இடத்துல இல்லாமல் இருக்குது. தெளிவாக தெரியுதுங்க, எவ்வளோ தெளிவாக தெரியுது ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிடக்கிறது. எனக்கு கண்டிப்பாக லக்கு தான். எப்படியும் இன்னும் ஒரு 1 week தாண்டும் போது கொஞ்சம் கூட தண்ணி கம்மியாகுமா, அப்போ பக்கெட் எல்லாம் கொண்டு நான் இதில் ஃபிஷ்ஷிங் பண்ணிடுவேன். நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய பண்ணியிருந்தேன். அது வீடியோ எதுவும் நான் கேப்சர் பண்ணலை. நிறைய இதில் பார்த்திங்கன்னா இந்த கேட் ஃபிஷ் சொல்லுவாங்க. இல்லை, கேட் ஃபிஷ்னால் பூனை மீன் கிடையாது. கேட் ஃபிஷ்னால் என்ன மீன்? தேலின்னு சொல்லுவாங்க தமிழில். தேலி மீன். உங்கள் ஊர்களில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கேட் ஃபிஷ் சொல்லுவாங்க. இல்லை, தேலி மீன். நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுரும். தேங்க்யூ.